வணக்கம். வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. விஜயோடைய அரசியல் என்ட்ரி பார்த்துருப்பீங்க. ஒரு கட்சி அவர் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? நான் கட்சி அப்படிங்கிறது விஜய் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க. அவர் ஆரம்பிச்சிருக்கேங்கிறது தான் நிறைய வீடியோ பார்த்தேன். ஆனால் நான் காமராஜர் வழியில் வந்தவன், அந்த குலத்தை சேர்ந்தவன். அவர் மீது மிகுந்த பற்றும் பேரன்பும் உள்ள ஒரு பையன். அந்த குலத்தையும் அந்த இனத்தையும் சேர்ந்தவங்க. அப்போ இன்னும் அதீத பற்றும் அதீத பெருமையும் கொண்டது. ஏன்னா கல்வி கண் திறந்த காமராஜர். ஒருத்தனுக்கு எப்படி அறிவின்மைங்கிற ஒரு இருளை போக்கி சூரியனுங்கிற ஒரு ஒளி, அறிவுங்கிற ஒரு ஒளியை கொடுத்ததை இலவசமாக கூப்பிட்டு கொடுத்தார். நீ சாப்பாடு போடுறேன் படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தவர். இன்னைக்கு நல்லது செய்கிறதுக்காக இப்போ ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு கேப்டன் சார் கட்சி ஆரம்பித்தாங்க. நான் கேப்டனின் தீவிர ரசிகன். இதுக்கப்புறம் தான் மற்றதுக்கப்புறம் நான் ரசிகர்னு சொல்ல முடியாது. எல்லாம் எங்கள் வீட்டிலே தெரியும். நான் கேப்டனுடைய தீவிர ரசிகன். அப்போ அவர் இருக்கும்போது என்னென்ன பேசுனாங்கங்கிறது எனக்கு தெரியும். அவருடைய கருத்துக்கு முரண்பாடாக நிறைய பேர் பேசினாங்க. இன்றைக்கி இறந்ததுக்கப்புறம் அவருக்கு நாங்கள் கோயில் கட்டுவோம், அவங்க பையங்களை தான் வாழ வைப்போம் அப்படின்னு. ஒரிஜினல் என்றைக்குமே அது வேறு. அது என்றைக்குமே சோடை போக. அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோமாங்கிறத விட மக்கள் அன்னைக்கும் அறியாமல், அதாவது கெட்டது இந்த சமூகத்தில் டக்குன்னு பாருங்க, ஒரு விஷயம் மாதிரி கொரோனா மாதிரி டக்குன்னு. நல்லது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ கெட்ட விஷயங்கள், இப்போ ஒருத்தன் பேசுகிறான், அவனுடைய பிழை, இப்போ ஒரு 100 வார்த்தை பேசுகிற இடத்துல ஒரு பிழையை 100 மீடியா போட்டு காட்டும். அன்னைக்கு முதல்ல மீடியாவில் வேலை செய்யணும், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களாக வேலை செய்யணும்னா நீங்கள் பல அங்கீகாரம் பெறணும், பல பேர்கிட்ட ஆவணங்கள் பெறணும், அதுக்குண்டான உரிமைகள் இருக்கணும். இன்னைக்கு வீட்டுக்கு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர்த்துக்கிட்டையும் செல்ஃபோன், 4 பேர்த்துக்கிட்டையும் யூடியூப்புங்கிற மீடியா வந்தாச்சு. அப்போ என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு செகண்டுக்குள்ள பல மில்லியன் பேருக்கு போயிடுது. அப்போ உங்களுக்கு தேவை கண்டென்ட், அதை வச்சு வருமானம். எந்த வருமானமும் யூடியூப் கொடுக்கலன்னா யாராவது தொட போகிறாங்களா? ஒருத்தரும் தொட போகிறது இல்லை. யூடியூப் வருமானம் தராது. இனிமேல் உங்களுக்கு வேற, முதல்ல இந்த டிக்டாக் வச்சிருந்த மாதிரி வேற ஒன்று தான் தரப்போதுன்னு அங்கே போயிடும். எதுலேயுமே உங்கள் ஆன்லைன் பேமெண்ட் இனிமேல் கிடையாது. இப்போ யூடியூப் வருமானம் இனிமேல் கிடையாது. ஒர்த்தபிள் கண்டென்ட் தான் போடணும் அப்படின்னா எல்லாரும் யூடியூப் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ அடுத்த வேலைக்கு நமக்கு வருமானம் என்ன, அதுன்னு அதை தேட ஆரம்பிச்சிருவாங்க. வருமானத்தின் இலக்கு பாதி பேத்துக்கு இருக்கு. அப்போ நல்லது பரவுறதை விட கெட்டது. அந்த மாதிரி இப்போ பல பேர், இப்போ ஒரு தமிழ்நாட்டில் 20 கட்சிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நல்லது செய்யணுங்கிறத அவர் இன்னும் அவரே வரையறை திட்டம் கொடுக்கல. நான் இதை பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன். எல்லாருமே ஒரு இப்போ டிஎம்கே எடுத்துட்டிங்கன்னா தந்தை பெரியார் கொள்கை, நம்ம திருமாவளவன் ஐயா எடுத்துட்டிங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொள்கை, சீமான் அவர்கள் எடுத்துட்டிங்கன்னா பிரபாகரன் அவர்கள் கொள்கை. நான் காமராஜனுடைய பண்பை முடிஞ்ச வரைக்கும் அவர் அளவுக்கு வாழ முடியாது. எளிமையாக பல மக்களை நேசிக்க, இப்போ எனக்கு என் குடும்பத்தின் மீது பற்று இருக்கும். ஆனால் தேவைக்கு மேலே இருக்கிறது பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே அதை யாரும் கிடையாது. நம்மளுடைய தேவை தான் ஆசையாக மாறி இன்னைக்கு நிற்குது. ஆசை, ஓகேங்களா? அப்போ இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இலவச கல்வி, இலவச மருத்துவம் கொடுப்பவர்களுக்கு என்னுடைய ஓட்டு. இங்கே எங்கே இல்லை? உனக்கு கவர்மெண்ட்டில் இலவச மாத்திரை இருக்குது, நாம் போகிறதில்ல. இலவச உணவு, அம்மா உணவகம் இருக்குது, நாம் போகிறதில்ல. இலவச பள்ளிக்கூடம் இருக்குது, நாம் போகிறதில்ல. இலவசமாக எல்லாமே இருக்குது, நாம் போகிறதில்லை. அப்போ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. எப்படி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு? முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்காரங்க ஒன்று நடத்தலைன்னா அங்கே மறியல் போராட்டம், இங்கே மறியல் போராட்டம், காந்தியடிகள் சொன்ன மாதிரி உப்பு சத்தியாகிரகம், இந்த மாதிரி நிறைய உண்ணாவிரத போராட்டம். நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் நிறைய தலைவர்கள்லாம் விரத போராட்டம் இருந்து அந்த கொள்கைகளை மேற்கொள்வாங்க. அப்போ ஒரு 10 கிராமத்துக்கு ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படித்தேன். 10 கிராமத்துக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, அது தரம் இல்லைன்னா அந்த 10 ஊர் ஒன்றா சேர்ந்து, இன்னைக்கு எல்லார் கையிலையும் செல்ஃபோன். இன்னைக்கு நீ இந்த 10 ஊருக்கு எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அது வைக்கணும், அது வேணும், எனக்கு இதெல்லாம் இல்லைன்னு நீ கேட்டீங்கன்னா அந்த தொகுதி மினிஸ்டர் அதை செஞ்சுதான் ஆகும். ஏன்னா சினிமாவில் விஜய் செய்கிறது ஒரு முதலாளிகிட்ட சம்பளம் வாங்கிட்டு அந்த முதலாளிக்கு லாபம் வர்ற மாதிரி அவர் நில்லுனா நிற்கணும், ஆடுனா ஆடணும், வாயாசனா அவர் சொன்னபடி ஆடினார். அப்போ நம்மளுடைய மன்னர் காலத்தில் மன்னர் போட்டது தான் சட்டம். அதுல இருந்து வெள்ளைக்காரனும் மன்னரை ஈஸியா ஜெயிக்கல, மன்னனை வஞ்சம் வச்சு தான் ஜெயிச்சாங்க. அதை தான் நம்ம நிறைய பேர் பார்த்தோம். அதே மாதிரி வெள்ளைக்காரனும் இதுக்கப்புறமே இவங்க கிட்ட முடியாது, அடிச்சாலும் எவ்வளவு வாங்க. நம்ம இங்க முடிஞ்ச வரைக்கும் சுதந்திரம் போராடி, எதுல போராட்டத்தின் எல்லாம் ஒன்று சேர்ந்து, உலகமே ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தின உடனே விட்டுட்டு போனாங்க. ஏன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனி நம்ம இங்க தனிமையை அடிமைப்படுத்த முடியாதுன்னு விட்டுட்டு போனோம். அதுக்கு அடுத்தது மக்களாட்சி அறிவிச்சாச்சு.
இப்போ வந்து வெள்ளைக்காரன் ஆட்சியும் கிடையாது, மன்னர் ஆட்சியும் கிடையாது, மக்கள் ஆட்சி. அப்போ இங்க ஒவ்வொருவனும் முதலாளி. அதனால தான் பேச்சு உரிமை, கருத்து உரிமைங்கிறதுனால எல்லாரும் பேசுறாங்க. இப்போ யார் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்க தான் செய்யணும். ஆனா இப்போ விஜய் வந்திருக்காருன்னா அவர் என்ன செய்ய போறாருன்னா இப்போ வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து முதலாளியா இருக்கிற நாம தொழிலாளியை தேர்ந்தெடுப்போம். அப்போ நீங்க தேர்ந்தெடுக்கிறவங்க தான் நிக்க போறாங்க. அப்போ வந்து அவர் மேல உள்ள பற்று விஜயண்ணா வந்தா நிறைய நல்லா இருக்கும். ஏன்னா அவரை நேசிக்கிறார். அந்த உணர்வு இப்போ ரஜினி சார் வந்திருந்தாலும் அவரை நேசிக்கிறவர்கள் இருந்திருக்கும். இப்போ கமல் சார் வந்தார், அப்போ அவரை இன்னைக்கு அவருக்கு கட்சி உடைஞ்சாலுமே அவருடைய நேசிக்கிறவர்கள் இருப்பாங்க. சரத்குமார் சார் இருந்தாங்க, அவரை இப்படி யாரெல்லாம் கட்சி இப்போ திரும்ப எல்லா கட்சிக்காரர்களுக்கும் தன்னுடைய கட்சியை நேசிக்கிறவர்களும் தனி பங்கு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இங்க ஒருத்தன் நல்லது செய்யறான்னு சொல்லும்போது தானாவே வந்துடுவாங்க. அப்போ இலவசமா இருக்கிறதை சீர்படுத்தினாலே உங்களுக்கு இலவசமா நீங்க கொடுக்க வேணாம். நாங்க உங்களுக்கு இலவச கல்வி, இலவச மருத்துவங்கிறத விட நாட்டு மருத்துவங்கிறது உயிருள்ள மருத்துவம். அதாவது நம் முன்னோர்களின் ஓலைச்சுவடிகளில் உள்ள பச்சிலை வைத்தியம் என்பது அந்த வைத்தியம், அந்த அந்த ஒரிஜினல் வந்து இன்னைக்கு இல்லை. எல்லாமே வந்து இப்போ மாத்திரையில எதில் தயார் பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்க. ஒரு எலும்புலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை செத்த பொருள், செத்தது எப்படிங்க நம்மளை காப்பாற்று. உயிருள்ள பொருள் நமக்கு இருக்கு, நம்ம மறந்துட்டோம் திருப்பி. அப்போ விதை உள்ள பொருள், அதாவது விவசாயமும் உங்களுக்கு வந்து ஒரு தென்னை மரம் வாங்கி வந்துச்சுன்னா விதை உள்ள பொருள். அப்போ கோபுர கலசத்துல ஒரு கோயில வைக்கிறான்னா விதை எவ்வளவு முக்கியம். அவர் இருக்கிறத சீர்படுத்துவேன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாலே உங்களுக்கு இப்போ அந்த உணவகத்துக்கு வந்து நிறைய பேர் சாப்பிட போறதில்லை. காரணம் அதனுடைய சுற்றி பாருங்க, இலவசமாக கொடுக்குற இடங்கள்ல எதுலையுமே வந்து ஒரு தரமின்மையும் அதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இல்லாததும். அப்போ நமக்கு தேவையானது போராடுறவர்கள் யாரோ அவங்க நிலைச்சு நிற்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? யாரு இவங்க ஜெயிப்பாங்களா, தோப்பாங்களா, வருவாங்களா, வேண்டாம். இங்க நல்லதை தரமா செய்யறவங்க. ஏன்னா அன்னைக்கு தான் கல்வி அறிவு காமராஜர் அவரு பிறந்த விருதுநகர் மாவட்டத்திலே தோக்கடிச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு படித்தவர்கள் கம்மி, இன்னைக்கு கற்றவர்கள் மிக அதிகம். அப்போ உண்மையை உணர்த்தும் போது ஏற்றுக்குவாங்க. அப்போ நம்ம அதை உணர்த்தணும், அவ்வளவுதான். மாதிரி இயற்கையை பேணி பாதுகாத்தால் மக்களை பாதுகாக்கலாம். அப்போ மக்கள் தொண்டு மகேஷன் தொண்டு. இப்போ மக்களை நேசித்து சாப்பாடு போட்ட விஜயகாந்த் சார் இன்னைக்கு கடவுள். மக்களுக்காக சேவை செய்தவர்கள் முத்துராமலிங்க ஐயா, காமராஜர் அவங்கெல்லாம் இன்னும் உடல் அழிந்தாலும் உயிரோட இறைவனை வாழ்றாங்க. அம்பேத்கர் ஐயெல்லாம் வந்து மக்களுக்காக. அப்போ தன் மக்களுக்காக உண்மையா போராடுறவங்க இந்த உடல் அழிந்தாலும் மகள் புகழ் அழியாது, அதாவது அழியாத பெருஞ்செல்வம் அப்படிங்கிற அரசியலுக்கு அவர் வந்தது வரவேற்கத்தக்கது. விஜய் நான் வரவேற்கிறேன். ஆனால் சீமான் அவர்கள் போராடும் போது இன்னைக்கு நிறைய கெட்ட பேர். அவர் பேசுனதெல்லாம் விஜயகாந்த் சார் இறந்ததுக்கப்புறம் போட்டு வச்சிட்டாங்க. விஜயகாந்த் சார் வந்து உடல்நிலை சரியில்லாதப்பவும் தெரியும் பார்க்கணும்னு சொல்லி. இப்போ விஜய்னா அரசியலுக்கு வந்து நாங்கள் வாங்கணும்னு தான் சொல்லுவோம், ரசிகராக இல்லை, மக்களில் ஒருவன். ஏன்னா அவர் ஒன்றும் விரோதி இல்லை, யாருக்கு எந்த கெடுதலும் என்ன நல்லது செய்ய போறாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ அவர் அறிக்கையை பொறுத்து தான் அவரை ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களான்னு தெரியும். இன்னைக்கு கரகோஷம் கொடுக்குறாங்க, வாங்க உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். அப்போ அந்த சப்போர்ட்டை வச்சு இன்னும் நல்லதை பெருக்கும் போது படைகள் பெறும். உங்களுக்கு புரியுதுங்களா? நம்பிக்கையை உண்மையா போராடும் போது இலவசமா எதுவும் கொடுக்க வேண்டாம், இலவசமா இருப்பதை சீர்படுத்தி தந்தா போதும். கல்விக்காக பல லட்சம் செலவாகும். அன்னைக்கு கல்விங்கிறது கூப்பிட்டு இலவசமா கொடுத்தாங்க, பள்ளி சீருடை உணவுல இருந்து எல்லாமே இலவசமா இருந்தது. அதே தரமான கல்வியை வந்து இருக்கிறத சீர்படுத்தி எல்லா ஊருக்கும் சிறப்பாக கொடுத்தாலே உங்களுக்கு கல்வி, ஒரிஜினல் விவசாயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாத்தையும் ஒரேடியா கொண்டு வரலானாலும் மாற்றம் ஒன்றே மாறாது. அதுக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நானும் சப்போர்ட் பண்ண தான் செய்வேன். அப்படி இல்லைன்னா கேப்டன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நமக்கு வந்து அவர் மறந்துட்டாரு. அதனால ஓட்டு போடுறதுல கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கு யாருக்கு போடுறேன். ஏன்னா கேப்டன் இருந்திருந்தா அவருக்கு தான் போட்டு, கேப்டன் இல்லை. அதனால இப்போதைக்கு யாருக்கு போடுறதுன்னு தெரியல. அவர் வந்தாலுமே நான் வரவேற்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகளில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ஐஏ சோதனை வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து தனிப்பட்ட முறையில் கேட்டதுனால ஒன்று சொல்கிறேன். அவர் ஆடு மாடு மேய்க்க விடுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக பேசிடுறாரு. என்னன்னா நம் மக்களுக்கு வந்து உயிரினங்கள் ரொம்ப முக்கியம், அது அத்தியாவசியமான பால் அதனுடைய விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அது கறி சாப்பிடுங்கிறது எனக்கு முரண்பாடாது. அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஏற்புடையதை எடுத்துக்க மாட்டேன். சில கருத்துக்களை நான் வன்முறை கொஞ்சம் எதிர்த்துருவேன். எனக்கு உட்பட்ட விஷயங்களை நான் கண்டிப்பாக செய்வேன். அவர் ஆடு மாடு கோழிகள் அப்படின்னா உங்களுக்கு நாட்டு கோழி குஞ்சு உங்களுக்கு தெரியும்.
இப்போ கலர் கோழி குஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அதான் ஆசை அழிவுக்கு காரணம் சொன்னேன்ல. நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, கலர் கோழி குஞ்சை கொண்டு வந்து 10 ரூபாய்க்கு 4ன்னு விற்றுருவோம். எத்தனை? 10 ரூபாய்க்கு 4. நம்ம அதை செத்துக்குவோம். இருந்தாலும் அதில் ஒரு 10 வாங்கி விட்டா 4 பொழைச்சிரும். இப்படி வந்து தான் நீங்கள் நம்ம நாட்டுக்கோழி குஞ்சே கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டா தான் கழுகுகள் தூக்காது. பருந்துகள் அவ்வளோ உயரத்தில் பறக்கிற பருந்துகள் தூக்காது. ஆனால் நாட்டுக்கோழி குஞ்சை தூக்கிடும். அப்போ கலர் கோழி குஞ்சு டூப்ளிகேட்டுன்னு பறவைக்கு தெரியும். டூப்ளிகேட்டை திங்கிறது நம்ம. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இயற்கை ஆடுகளை நான் வளர்க்க சொல்றேன் அப்படின்னா அடுத்த தலைமுறையாவது சத்தா கொண்டுட்டு வருவேங்கிறத அவர் கொஞ்சம் எப்படி சொன்னான்னா, ஆடு மேட்சா இவ்வளவு சம்பளம், அதை இன்னைக்கு தினத்தந்தி பேப்பரில் போட்டு விட்டான். என்னைக்கு போட்டாங்கன்னு தெரியல. தினத்தந்தி பேப்பர் எடுத்து அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. சீமான் வந்து படித்தவனையெல்லாம் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. விஜயகாந்த் சார் இருக்கும்போது தான் ரெய்டு போச்சு, கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டது. அவரே சொல்லியிருக்காரு பேட்டியில், என்னுடைய 70 கோடி சொத்துல 60 கோடியை இழந்து தான் இருக்கிறேன். என்னுடைய சொத்தை விற்று தான் நான் மீட்டிங் நடத்துகிறேன். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். எதிர்த்து என்கிட்ட நேரில் யாரும் பேச முடியாது. விஜயகாந்த பின்னுக்கு வேணால் பேசிக்கலாம். மற்றபடி எங்கள் எல்லாரும் என்னையா காசு காசு பணம் செத்ததுக்கப்புறம் தூக்கி அரணாக்குவேர் வரைக்கும் அறுத்துட்டு தான் உள்ளே போட போகிறான்னு பெரிய விஷயங்கள்லாம் பேசு மாதிரி சீமான் அவர்கள் வந்து தன்னுடைய இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட தடையை என்னவா நினைப்பாருன்னா, தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவ பாடமே. இந்த அனுபவ பாடம் இல்லைனாலும் அவருடைய அந்த காரசாரமான பேச்சு இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கு. ஆனால் அவருடைய கொள்கையில் வேகம் இருக்கு. அப்போ முயற்சி திருவினையை தான் ஆகும். அதாவது நல்ல விஷயங்களை இன்னும் வலிமையாக போராடும்போது அதுக்குண்டான பலன் கிடைக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி இயற்கைக்காக போராடுறாரு. அப்போ அந்த இயற்கைக்கு அவர் விசுவாசமாக இருந்தா நிச்சயமாக ஜெயிப்பார். இல்லை அதில் அவர் சுயநலம் இருந்தா வெற்றிங்கிறது வந்து எட்டாத கனியாக தான் இருக்கும். ஓகேங்களா? தடைக்கல்லை வந்து ஒவ்வொரு படிக்கட்டாக மாற்றி பொறுமையாக போனாதான் மலைங்கிற ஒரு உச்சியை சென்றடைய முடியும். இப்போ வெற்றிங்கிற கனியை பறிக்கணும்னா 1000 தடைகள் வரும். ஒரு மரம் வளரும்னாலே ஒவ்வொரு மட்டையாக விழுந்து தான் வளரும். அது மாதிரி ஒரு ஒவ்வொரு அடியாக விழ சீமான் வளர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு அடியும் அவருடைய வளர்ச்சி, வீழ்ச்சி இல்லை, பார்க்கிற பார்வையில் இருக்கு. அப்பா 4 பேர் பேசிட்டா இங்கே எதுவும் மாறாது. தொடர்ச்சியாக நம்ம நிறைய விடயங்கள் வந்து நம்ம பேசலாம். உங்களுடைய பணிச்சுமைகளுக்கு நடுவில் நமக்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம்.